நேற்று மதியம் அப்பாவும் அம்மாவும் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே என்னெல்லாம் வேலை செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் நிலத்தில் நெல் நடவுக்கான பணிகள் தாங்க நடந்துட்டுருக்கு. நெல் நாற்று விட்டுட்டாங்க. அந்த நிலத்தை சுற்றி இருக்கிற தேவையில்லாத செடி கொடிகளை தான் வெட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மா இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வளர்ந்துருந்த செடிகளை வெட்டி அதில் இருக்கிற கட்டைகளை தனியாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் காஞ்சுதுன்னா நம்ம வீட்டுக்கு அடுப்புக்கு எரிக்கிறதுக்கு பயன்படுங்க. விறகாக தான் பயன்படும். அதனால் அதையெல்லாம் வெட்டி தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அப்பா நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சுற வேலைகளை பக்கத்தில் இருக்க நிலத்தில் பார்த்துட்டு இருந்தாரு. எல்லா வருஷமுமே அம்மா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி முளைக்கிற செடி கொடிகளை வெட்டி எடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா இது பெரிய பெரிய புதர்கள் மாதிரி காடு மாதிரி ஆகிடுங்க. இந்த மாதிரி ஆகிற இடங்கள்ல தேவையில்லாத விலங்குகள் இருப்பிடமாக யூஸ் பண்ணிக்கும். லாஸ்ட்டாக நாங்கள் நெல் அறுவடை பண்ணியிருந்தோம். அந்த அறுவடை பண்ணுற டைமில் ஒரு 10 நாள் இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே காட்டுப்பன்னிகள் கூட்டமாக நம்ம நெல் பயிரை சேதப்படுத்திடுச்சு. அதுக்கு முக்கிய காரணமே நெல் பயிர் வைக்கிற நிலங்களை சுற்றி இந்த மாதிரி தேவையில்லாத புதர்கள் இருந்தது தான். அதனால் இந்த முறை நெல் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற புதர்களை இந்த மாதிரி வெட்டி அதை இந்த மாதிரி கட்டி அம்மா எடுத்துகிட்டு போய் தனியாக நம்ம நிலத்து ஓரமே அடுக்கி வச்சுருவாங்க. ரொம்ப மழைக்காலங்களில் நமக்கு அடுப்புக்கு விறகு தேவைப்படும் போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி கிணத்தங்கரை ஓரம் அம்மா வெட்டி வைக்கிற எல்லா விறகையும் அடுக்கி வச்சுட்டாங்க. அம்மா விறகுகளை இந்த மாதிரி சுமந்து எடுத்துகிட்டு போய் அடுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் அப்பாவும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாருங்க. அவரும் கொஞ்சம் போல் விறகுகளை கட்டி எடுத்துகிட்டு போய் அடுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி மதிய நேரம் இந்த வேலையில் தான் அம்மா அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.